சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இன்று நம்ம கேதார கௌரி விரதம் நோன்பு எடுக்கின்றோம். கேதார கௌரி விரதம் என்பது சிவபெருமானுக்கு உரிய ஒரு சக்தி வாய்ந்த விரதமாகும். நவராத்திரிக்கு பிறகு தொடங்கி தீபாவளி அன்று நிறைவடையும் இந்த 21 நாள் விரதத்தை பெண்கள் சிவபெருமானின் உடலில் பாதியை அம்பிகை பெற வேண்டும் என்பதற்காக மேற்கொண்டனர். இது பொதுவாக கன்னியர் நல்ல கணவருக்காகவும் சுமங்கலிகள் தங்கள் கணவருடன் நீண்ட நாள் இணை பிரியாமல் இருப்பதற்காகவும் அனுஷ்டிக்கப்படுகின்றன. கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த விரதம் கணவன் மனைவி இடையேயான ஒற்றுமையையும் பிணைப்பையும் பலப்படுத்துவதாக நம்பப்படுகிறது. விருப்பங்கள் நிறைவேறும். இது விருப்பங்கள் நிறைவேறவும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரவும் உதவும் அற்புதமான விரதமாக கருதப்படுகிறது. பிரிங்கி முனிவர் சிவபெருமானை மட்டுமே சுற்றி வந்து வழிபட்டதால் கோபமடைந்த பார்வதி சிவனிடம் சென்று தனது உடலின் பாதியை பெற இந்த விரதத்தை மேற்கொண்டார். இதுவே கேதார கௌரி விரதம் என பெயர் பெற்றது. பெயர் காரணம்: கேதாரம் என்பது இமயமலையில் உள்ள வயல்வெளியை குறிக்கும். இந்த வயல்வெளியில் சுமங்கலியுமாக தோன்றிய சிவனை பார்வதி தேவி தவமிருந்து வழிபட்டு அவரது உடலில் சரிபாதியாக அர்த்தநாரி ஆனதால் இது கேதார கௌரி விரதம் எனப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.